ஹாய், இன்றைக்கி சரவணா வந்து செம மூடில் இருக்கா. எதுக்காக மாடிக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேபிட்டுக்கு ஃபுட்டு கொடுக்க வந்திருக்கா. ஸோ ரேபிட் ஃபுட்டு சாப்பிட்றத பார்ப்போம். ஏன் அவங்ககிட்ட கோவத்தில் இருக்கே? ரேபிட் அழகாக சாப்பிடுது பார்த்தீங்களா. ஸோ கேரட் ஆக்சுவலாக அதிகமாக போடக்கூடாது ரேபிட்டுக்கு. ஆனால் இது குட்டின்னு அவ்வளோவா சரியாக சாப்பிட மாட்டேங்குது. எதையுமே கேரட்டை தான் விரும்பி சாப்பிடுதுன்னு நாங்கள் கேரட்டை கொடுத்துட்ருக்கோம். ஸோ பட் அதுக்கு எல்லா ஃபுட்டுமே வச்சுருக்கோம். பாப்பா அதுக்கு விருப்பப்பட்டதை அது சாப்பிடட்டும்னு விட்டுட்டோம் நாங்கள். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல சரு. இது என்ன ஃபீடுன்னா ரேபிட்டுக்குன்னே இருக்குது, ஷாப்பில் இருக்குது. 1 கிலோ 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்படியா? ரேபிட்டோட பல்லு சரவணா பல்லோட ஷார்ப்பாக இருக்குதான், அதை சொல்லிட்டா. ரேபிட் யாராவது அடித்தா பல்லை வச்சு கடிச்சு போடுமா, அதனால் வார்ன் பண்ணுறாங்க. ஓ சரி சரி சரி. இது நல்லா புல் விரும்பி சாப்பிடுது. அதுமாரி இது இந்த லேடிஸ் புண்ணாக்கு திங்க மாட்டேங்க. இந்த லேடிஸ் ஃபிங்கரை வந்து நல்லா சாப்பிடும், புல் கொஞ்சம் நல்லா சாப்பிடும், கேரட்டு. ஸோ இதில் ஒரு ரேபிட் வந்து ஒரு ரேபிட் என்கிட்ட ரொம்ப அழகாக பூனை மாதிரியே பழகுது. ஃபுட்டு வேணா கீழேயே வந்துடும்ல சரு. கேர்ள் ரேபிட்டா அது. ஆனால் ஒரு ரேபிட் வந்து எங்ககிட்ட அவ்வளோ வராது. கேட்டாங்களா கோவப்படாத, வியூவர்ஸ் பாவம். ஸோ நீ முழுக்க ரேபிட்டை தான் உங்களுக்காக வச்சுருக்கோம். சரி, நான் வந்து இன்றைக்கி உங்களுக்காக இல்லையா, அவளுக்காகயா, சருணாக்காகயா? உங்களோட தான் பூனை மாதிரி பழகுமா? அப்படியா? சரி சரி சரி. அது தடவி விடுவல்ல சரு, தடவி விடு ரேபிட்டை. ஸோ அழகாக தடவி விடுவா. சார் ரேபிட்டுக்கு என்ன பேர்லாம் வச்சுருக்க? ஒரு இது பேரும் பன்னி தான், இன்னொரு பேரையும் பன்னி தானா. ஒரு பன்னினே பேர் வச்சுட்டாங்க. ரேபிட்டுக்கு பன்னினே பேர் வச்சுருக்காங்க. சூப்பர். அப்படி இது வரைக்கும் நீ பேர் வைக்கல, சும்மா நீ பன்னின்னு நெட்டில் பார்த்தது அப்படியே சொல்லிட்டு கிடக்க, அப்படி தானே? சரி ரைட், அடுத்த திருப்பி ஏதாவது ஒன்று பேர் வச்சுருவோண்ணே. ஓகேயா? எந்த பக்கம் போய் பேசணும்? அங்கே என்ன இருக்கு? ஓ அங்கே போய் சும்மா பேசிட்டு வரலாமா? சரி, அங்கே ரேபிட் சாப்பிட்றத காட்டுவோம். ஒயிட் கலரில் அழகாக இருக்குல்ல சரு. தண்ணி வச்சியா ரேபிட்டுக்கு? தண்ணி இருக்கு, நான் தப்பாக வச்சேன். சரியா? கியூட் ரேபிட் இல்லை சரு? இந்த பாரு தோலை சாப்பிடுது பாரு சரு. மண்டையில் வச்சு சாப்பிடுதா? ஓ அதோட தலையில் வச்சு சாப்பிடுதா? பியூர் ஒயிட்டா இருக்குல்ல? இல்ல நாங்க ஏற்கனவே ஒரு நாய் வச்சிருக்கோம். அப்போ என் அப்பா நாய் இவ்வளோ குட்டி நாய் நல்ல ஓசல தண்ணி அடிச்சிட்டாங்க. யார்கிட்ட சொல்லி கொடுக்க நான் ஓசல தண்ணி அடிச்சிட்டேன்னு? தெரியுமா லபி? சூப்பரா இருக்குல்ல? தெரியுமா அப்பா தப்பு பண்ண தெரிஞ்சுச்சா உனக்கு? அதான் நான் சொன்னேன். இந்த முன்னாடி வருது.
ரேபிட் இந்த எங்கே போகுது சரு? நான் அடுத்த கேரட்டை பார்த்துட்டு பல்லு சாப்பாடுக்கும் சொன்னேன்னா அதான் நான் சொன்னேன். கைக்கும் இங்கே பாரு சரு, சொன்னேன். இது சாப்பிடுது சரு, இது சாப்பிடுது, கிராஸ் சாப்பிடுது. நீ நேற்று போட்ட கிராஸ் அன்றைக்கி சாப்பிடுது. அது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்குதுல்ல. ஆ சரி, இந்த மண்டபக்கம் போய் பத்திரமா பேசிட்டு வரலாம். பத்திரமா பேசிட்டு வரலாமா? ஆமாம், நான் போகிறேன். அங்கே என்ன விஷயம்? சும்மா பேசி வரலாம். ஏன்? நான் ரேபிட்டு தானே நீ காட்டுறேன்னு சொன்னேன். நீ ஸ்கிரிப்டை மாற்றிட்டு இருக்க நைஸா. இதுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு. எதுக்கு? இதுக்கா? ஏன்? சாப்பிட்டாச்சா? தூக்கிட்டியா? அண்ணா தூக்கிட்டாலே. தெரிக்குதாவா? உன் காதை எப்படி பிடிச்சி தூக்கவா? எப்படி இப்படியா? அது கையெடுத்து கும்பிடுது பாரு சரு, என்ன கீழே விட்டுருங்க அப்படின்னு. ஐயோ பாவம் சரு, ஏன் நீ அப்படி பிடிக்கிற? மூக்க பாரு சரு, மூக்கு மட்டும் ஆடுது. வேறு மூக்கு மட்டும் ஆடுது. பார்த்தியா? மூக்கு மட்டும் ஆடுது வேற. அது அதுவாகவே க்ளீன் பண்ணிக்குது பார்த்தியா சரு, அது மூக்கெல்லாம். ஆனால் இப்படி பார்த்தா அப்படியே எலி மாதிரியே இருக்குது. சத்தத்தை பார்த்துட்டு எஸ்கேப் ஆகுது. காக்கா சவுண்டா, குருவி சவுண்டா, கிளி சவுண்டெல்லாம் பார்த்துட்டு எஸ்கேப்பு. பறந்துட்டு ஒருத்தன் எஸ்கேப்பு சரோ. இந்தா எதையும் விட்டோன்னே எஸ்கேப் ஆயிரும். எங்கே போதான் ஒருத்தன் எஸ்கேப்பு? ஆ என்னவா? வேண்டாம், அங்கெல்லாம் விடக்கூடாது. சரி வீடு கீழே விட்டுரு, அதில் ஆடட்டு. போடு. எவ்வளோ ஜம்ப் பண்ணுது பாத்தியா? சூப்பரா. வான்ட்டு எஸ்கேப் ஆகி ஜம்ப் பண்ணி ஓடுது பாரு. இது விட்டுரு, அதே பார்த்துக்கும். அது ஷார்ப்பாக இருக்கு சார், கிழிச்சிரும். எஸ்கேப். அண்ணா நிற்கிது. இங்கே வந்தா நிற்கிற. சரி ஓகே, எங்கள் வியூவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குன்னு சொல்லிடு ராபிட். இது வரைக்கும் இந்த சேனலை பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ராபிட், எங்கள் வியூவர்ஸ்க்காக சொன்னது. பாய்.